ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ்கே சஞ்சுஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? தேவையான அளவு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, காஷ்மீர் சில்லி பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மீல் மேக்கர் பொரிச்ச எண்ணெயிலேயே நம்ம பிரியாணி செய்யலாம். பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா இது எல்லாமே போட்டு நல்லா வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி, மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருந்த மீல் மேக்கரையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துட்டு ரைஸை 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் ரைஸை ஆட் பண்ணிவிட்டு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு எப்பயும் போல் நம்ம தம் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.